தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாளுடைய இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய போற்றி போற்றி. வணக்கம். இன்று திருக்கார்த்திகையின் சிறப்பு மற்றும் எப்படி வீடுகளில் மாலை நேரத்தில் என்ன டைமில் ஏற்ற வேண்டும் என்ற சிறப்புகளை பார்க்கலாம் வாங்க. திருக்கார்த்திகை திருநாள் என்பது வருடம் ஒரு முறை வரக்கூடிய தீப நாளாக கொண்டாடப்படுகின்றது. வருடம் ஒரு நாள் வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாளாக திருக்கார்த்திகை தினமன்று வீட்டில் எத்தனை விளக்கு பற்ற வைக்கிறது என்றால் கண்டிப்பாக 27 விளக்குக்கு மேலே பற்ற வைக்கணும். ஃபஸ்ட்டு விளக்கு வாசலில் வைத்த பின் பூஜை அறையில் மித்த எல்லா இடங்களிலும் வைக்க வேண்டும். திருக்கார்த்திகை இந்த நாள் தீபங்களை ஏன் ஏற்ற வேண்டும் என்றால் திருக்கார்த்திகை அன்று இது ஒரு வருடத்தில் வரக்கூடிய விரத நாளாக கருதப்படுது. திருவண்ணாமலை தீபம் ஏற்றின பின் நாம் இந்த தீபத்தை ஏற்றணும். திருவண்ணா தீபம்ங்கிறது பல தீபம் இருக்குது. அங்கேயே ஃபஸ்ட்டு ஒவ்வொரு தீபம் அந்த மாதிரி இருக்குது. அதில் நம்ம மலையில் தெரியக்கூடிய ஜோதி தீபம், ஜோதி ஏற்றின உடனே நாம் வீடுகளில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். திருவண்ணாமலை தீபம் இது 10 நாளாக கோலாகலமாக ஒரு திருவிழா போன்று கொண்டாடப்பட்டு வருகின்ற திருவிழா நாளாகவே கருதப்படுது. இந்த 10 நாட்களும் சிவபெருமானின் மிக முக்கியமான சிறப்பு வாய்ந்த நாட்களில் ஒன்று தான் இந்த திருக்கார்த்திகை தினம். இந்த தினத்தன்று நாம் சிவபெருமானை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் ரொம்ப கடுமையால் இது பண்ண வேணாம். நாம் ஒரு சிவன் கோயிலுக்கு போய் கண்டிப்பாக சிவனை வழிபட வேண்டும். அவங்களுக்கு எந்த நாளில் நம்ம விளக்கேற்றினாலும் பரவாயில்ல, இன்று கண்டிப்பாக கோயில்களில் விளக்கு ஏற்று வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. அதுவும் திருக்கார்த்திகை அந்த திருவண்ணாமலை ஏற்றப்பட்ட தீபம் ஏற்றின பின் நீங்கள் கோயில்களுக்கு போய் தீபம் ஏற்று வழிபட்டால் மிகவும் சிறப்பு என்று கருதப்படுது. திருக்கார்த்திகை தீபம் என்பது தீப ஒளியால் வீடு நிறைந்து இருப்பது தான் திருக்கார்த்திகை தினமாக கொண்டாடப்படுகின்றது. இது திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய அந்த ஒளி, அந்த கார்த்திகை ஒளியானது நம்ம வீடுகளில் ஒளிர வேண்டும் என்பதற்காக அனைத்து விளக்குகளையும் நாம் பற்ற வைத்து எரிய வைக்க வேண்டும். அதில் தெரிகின்ற ஒளியானது கடவுளாக கருதப்படுகின்றது. திருவண்ணாமலையில் ஏற்றப்படுகின்ற அந்த ஒளி சிவனாகவே கருதப்படுகின்றது. சிவனாக காட்சியளிக்கின்றார் சிவபெருமான் அண்ணாமலையார். அண்ணாமலையார் அண்ணாமலையார் போற்றியோ போற்றி போற்றி போற்றி. இந்த திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய இந்த தீபமானது எங்கே ஏற்றாங்க பார்த்தீங்களா? அந்த மலைப்பகுதியில் அத்தனை காற்றுக்கும் நடுவில் மழையும் பெய்யும், இதற்கும் நடுவில் அந்த திருக்கார்த்திகை அன்று அந்த ஜோதி தெரிகிற காட்சி, அந்த இறைவனே நம்மளுக்கு காட்சி அளிக்கின்ற ஒரு காட்சி. இதை யாரும் தவற விடாமல் கண்டிப்பாக காணொளிகளை கண்டு மகிழுங்க. ஓம் சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக. திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய ஜோதி தான் சிவனாக நாம் கருதப்படுகின்றோம். அந்த சிவபெருமாளை பார்ப்பதற்குண்டான நாட்கள் 11 நாட்கள் இந்த ஜோதி ஏற்றப்படுகின்றது. திருவண்ணாமலையில் தீபம் எந்த நேரத்தில் ஏற்றப்படும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். 6 மணிக்கு மேல் அந்த ஜோதியானது ஏற்றப்படும். சிவபெருமானாக அண்ணாமலையார் காட்சியளிப்பார். அண்ணாமலையார் போற்றி போற்றி. சிவபெருமானை போற்றி போற்றி. தேங்க்யூ வாட்சிங். சப்ஸ்கிரைப், சப்போர்ட். டேக் கேர்.